இதெல்லாம் டிஏயில் கரெக்ஷன் பண்ணாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டு ரோட்டருவான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகலாம், 15 நாள் ஷூட்டிங் போகலாம், 20 நாள் ஷூட்டிங் போகலாம். 120 நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை, அந்த எஃபர்ட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு செரீன், பியூர், பியூட்டிஃபுல் பிளேஸ், இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன். நல்ல குளிர் தான். அந்த குளிரில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு 7000 ஏக்கர்ஸில் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதா, வார் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு மஞ்சு ஃபார் தி எஃபர்ட். அந்த பிஹைண்ட் அவங்க பின்னாடி இந்த கேமராவுக்கு பின்னாடி இந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். இல்லை ஆந்தனி சொன்னது மாதிரி, இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி சரி, சம்பத்தா சொன்ன மாதிரி, இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல்லை தூக்கி எறிய இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது, இந்த கல் தானே இது, இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருப்பவர் தான் தின்னா. நம்ம கண்ணப்பாக மாறுகிறார். நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாத்து நாடுவாக நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் 13-14 வருஷமாக இந்த படம் பண்ணு சார், அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அந்த முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார். அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார். மகாபாரதம் வந்து ஒரு 3000 கோடியில் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையோட அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கார். அவர் கனவுகள் பலிக்கட்டும் சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார், மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு, அவரை செலக்ட் பண்ணி கண்ணப்ப நாயனார் கதை எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம்.